இப்போவாது அந்த வீட்டு வேலையை முடிச்சுங்களாப்பா? இல்லைம்மா, எங்கம்மா முடிஞ்சது? அந்த மேஸ்திரியை இதை பண்ணுடானா அவன் மாடியிலுக்கு அதை பண்ணுவன்ட்டு. மளிகை சாமான் போகிறேன், ஒரு 1000 தான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு. என்னம்மா மாப்பிள்ளை உங்ககிட்ட காசு கேட்குறாரு? 1000 ரூபாய் போதுமா? என்ன சொல்கிறேன் ஜிபே பண்ணு. ஒரு நிமிஷம்ப்பா, இதில் எக்ஸ்ட்ரா 500 இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க, நான் வீபே பண்ணுறேன். சொல்லுங்கப்பா. ஏமா உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போகிறான், அதுவும் மாமனார் நான் இருக்கும்போதே. வாங்கினா என்னப்பா தப்பு? சரி இருங்க, நான் அவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறது கேட்டுக்கிறேன். இந்த ஃபோட்டோ பாருங்களேன், இது ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்களேன், இந்த ஃபோட்டோ பாருங்க. அம்மா கார்த்திகா, இந்த இபி பில் கட்ட லாஸ்ட் நம்ம கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஓகே, எவ்வளோ கட்டணும்? 2300. அனுப்பிட்டேன். வந்துருச்சு. சரி, நான் இதை உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது? இப்போ வேணாம்ப்பா, அப்புறம் சொல்கிறேன். சரி ஓகே, நான் இதை உள்ள வச்சுட்டு வரேன். பொண்டாட்டி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உன் புருஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். வீட்டு செலவு காசு வேணும்னா நீ தான் அவன்கிட்ட கேட்கணும். எங்க என்னடா அவன் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான்? எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்ககிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு உன் புருஷன் உன்னை ஏமாத்துறான், உஷாரா இருமா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவரோட பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுப்பா. இருந்த காசு எல்லாமே, எல்லா சேவிங்ஸுமே கடன் அடைக்கிறதுக்கும். லக்கிலி எனக்கு என் ஃப்ரெண்டோட ஸ்கூலில் டீச்சர் போஸ்டிங் இருக்குன்னு சொன்னான். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடச்சிருச்சு. பட் அவர் தான் பாவம், அவருக்கு எதுவுமே கிடைக்கல. புருஷனோட சந்தோஷத்தில் ஒன்றா இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அவரோட கஷ்டத்துலேயும் ஒன்றா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்களும் அம்மாவும் அப்படி தானே? சரிதாம்மா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா சொந்தக்காரங்க ஒரு மாதிரியா தப்பா பேசுவாங்களே. அப்பா, நாங்கள் கஷ்டப்படும் போது யாருமே எங்களுக்காக வந்து நிற்கல. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைச்சா எங்களுக்கு என்ன? கரெக்ட் தாம்மா. சரி கொடுங்க. மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுங்கம்மா. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறீங்களே, இது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? அது மட்டும் இல்லை, பொண்டாட்டியோட சம்பளத்தில் உட்காந்து சாப்பிட்றீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா இல்லை? எனக்கு அசிங்கமாலாம் இல்லைம்மா. நான் கஷ்டப்படுற நேரத்தில் என் பொண்டாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணான். இப்போ வேலைக்கு போகிறா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் பெண்கள் மேலே எனக்கு தனி மரியாதை வந்துருக்கு. பாவமாம்மா பொண்ணுங்க. ஒரு பையன் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களை மாதிரி புருஷன் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் கிடைச்சிட்டா டிவோர்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. கரெக்ட் தானே மாப்பிள்ள?